ஆயுத எழுத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நேயர்களே. கேரளாவிலே 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக கனமழை. 14 மாவட்டங்களில் 13 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே 12 மாவட்டங்கள் மிக கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 2000த்திற்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, மற்றொரு புறம் வெள்ளம் வடிந்த பாடில்லை. இது ஒரு புறம் இருக்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அடிப்படை வசதிகளை இழந்து அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே உணவுப் பொருட்கள் இல்லை, மின்சாரம் இல்லை, மொபைல் போன்களுக்கான சிக்னல் இல்லை. பிறரை தொடர்பு கொள்வதற்கே மிக கடினமான ஒரு நிலையை எட்டிக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வாரமாக. இன்னும் மழை தொடரும் என்கிறார்கள். இது ஒரு புறம். மற்றும் ஒரு புறம் காவிரியிலே கரைபுரண்டு ஓடுகிறது வெள்ளம். 3 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்திலே 12 மாவட்டங்களில் அந்த கரையோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 50,000 பேர் அந்த பகுதிகளில் வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்ததால் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாவட்டங்களுடைய அந்த காவிரி எல்லைப் பகுதிகளிலே தண்ணீரானது வீடுகளுக்குள்ளாக புகுந்திருக்கிறது. இந்த மழையானது, இந்த தென்மேற்கு பருவமழையானது கேரளாவிலே இந்த அளவிற்கு நாசம் செய்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை தமிழகத்திற்கு ஒரு எச்சரிக்கையா? கேரளாவிலே அவர்கள் நீர்நிலைகளை பாதுகாத்து, நீர்நிலைகளை தூர்வாரி, மரங்களை வளர்த்து வந்த இயற்கை பூமியான கேரளாவிற்கே இந்த நிலைமை என்றால், இதுபோன்ற ஒரு மழை ஏற்பட்டால் தமிழகம் தாங்குமா என்கின்ற கேள்வி எழுகிறது. இது பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். கேரள வெள்ளம் தமிழகத்திற்கு எச்சரிக்கையா? இதுதான் இன்றைய விவாதத்துடைய தலைப்பு. இன்று நம்முடைய 3 சிறப்பு விருந்தினர்கள் நினைக்கிறார்கள். முதலாவதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நினைக்கிறார். அவரை வரவேற்கிறோம். அதே போல பேரிடர் மேலாண்மை வல்லுநர் திரு பிரபுகாந்தி இணைகிறார் மதுரையிலிருந்து. அவரையும் வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் இணைய இருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி நான் திரு கோவை சத்யன் அவர்கள்ட்ட, கேரளாவிலே இது போன்ற ஒரு பேரிடர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதலாவதாக, கேரளாவில் கனமழையின் காரணமாக தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் குடும்பங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வாடும் அனைத்து நபர்களுக்கும் கழகத்தினுடைய சார்பில் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் விரைவில் மீண்டு வந்து நல்வாழ்வினை வாழ்வதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகள். அதாவது, இப்போ நேஷனல் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் 70% கேரளாவுமே வந்து நீரில் மூழ்கி இருக்கிறது. இப்போ கடந்த நூற்றாண்டை விட இந்த நூற்றாண்டில் பார்த்தோம்னாக்கா, இயற்கையின் சீற்றங்கள், தி பிஹேவியர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு நம்ம கூறுகிறோம். இந்த இயற்கையின் ஒரு பிஹேவியர் வந்து ரொம்ப கணிக்க முடியாத அளவுக்காக இருக்கிறது. திடீரென்று சீற்றம், திடீரென்று கோல் பஸ்ட், திடீரென்று மழை, திடீரென்று கனமழை, பெருமழை. ஸோ அந்த இயற்கையினோட பேட்டர்னை நம்ம வந்து சரியா கணிக்க முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நான் கேரளாவை பாக்குறோம். நாம அது மழை அதிகமா பெஞ்சிருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. நார்மலா இந்த காலத்துல பெய்யக்கூடிய மழையை விட 30%, 40%, ஒரு சில இடங்களில் 20 மடங்கு 30 மடங்கு மழை பெஞ்சிருக்கு. இது முழுக்கவே வந்து மழை, இயற்கை அதனுடைய தவறுகள் தான் சொல்லிட முடியுமா? அதாவது ஒரு குளோபல் வார்மிங் அப்படிங்கிற நம்ம ரொம்ப காலமா நம்ம வந்து படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதாவது நிறைய வெளிநாடுகளும் சரி, இந்தியாவும் சரி, அண்டை நாடுகளும் சரி, குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த குளோபல் வார்மிங் என்று கூறக்கூடிய ஒரு சொல்லை வந்து ரொம்ப கடந்த ஒரு 2 டிகேடா 20 வருஷமா நிறைய பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த புவியோட தட்ப வெப்பம், அதாவது the floor temperatures of the space is increasing day by day. அதாவது இப்போ ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இப்ப நம்மளுடைய சராசரி தட்பவெப்பம் 24 டிகிரியாக இருந்தால் இந்த இடத்தில் அது 4 டிகிரியாக உயரும், 5 டிகிரியாக உயரும், சில இடங்களில் 2 டிகிரியாக உயரும் என்று உலகம் பூரா இருக்கிற ஒரு பினாமினா. இது குளோபல் வார்மிங். அதன் மூலமாக எல் நினோ ஏற்படுது, மிக கடுமையான வறட்சி ஏற்படுது, மிக கடுமையான மழை ஏற்படுது. கேரளாக்கு பக்கத்தில் இருக்கிறது தமிழகம். தமிழகத்தில் 5 மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. வடகிழக்கு பருவமழை வந்தா தமிழக அரசு தயாரா இருக்கா? தமிழக அரசு அனைத்து துறைகளும் சரி, மழையை மட்டுமல்ல, மக்களின் தேவை என்னெல்லாம் அந்த சீசனாலிட்டிக்கு தேவைப்படுமோ அதற்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸோட ரெடியா இருக்கு. நம்ம தமிழகத்தை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த துறை வாரியா நம்ம தயாரா இருக்கோம், நம்ம எந்த மாதிரி முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், நம்ம எந்த மாதிரி இப்ப அந்த செயல்பாடுகளை நம்ம மாற்றி இருக்கின்றோம், நம்ம முந்தைய காலகட்டத்தில் நம்ம பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் என்ன, அதில் நடந்த தவறுகள் என்ன, கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 2 வருடமாக ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அறிக்கைகளையும் நம்ம சமர்ப்பிச்சு அந்த அறிக்கைக்கு உண்டான விவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, 2016 நமக்கு வந்த வெள்ளம் வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு வருது. அந்த மழை வருது, வரலாறு காணாத மழை, 100 ஆண்டுகளில் காணாத மழை. அப்படிங்கும்போது அதில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த
கமிஷனர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களை வைத்து ஒரு 116 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய அறிக்கையை நம்ம தயார் பண்ணி போன வருடமே 2017 முதலமைச்சரின் தலைமையில் அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கையோட கிரிட்டிகாலிட்டிஸ் ஆஃப் என்ன மாதிரி ஏரியாவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எங்க தவறுகள் நடந்திருக்கு, எதன் மூலமாக வெள்ளம் இப்படி வந்து அப்படி கண்டறியப்பட்டிருக்குது, அது களையப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்கு. நம்ம தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். இதுல முதல் கட்ட தகவலுக்காக திரு பிரபுகாந்தி, கேரளாவில் வரலாறு காணாத மழை வெள்ளம், ஒரு மழை வெள்ளம் ஏற்பட்டதுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த கேரளால காசர்கோடு மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்கிறது? இதற்கு எது காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல வணக்கம். முதல்ல கேரளாவில் தவிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அதாவது இனிமேல் இந்த குளோபல் வார்மிங்கால இந்த பெருவெள்ளம் ஒரு 4 வருஷம் அதிகமாக மழை பெய்யும், அப்புறம் 2 வருஷம் மழையே இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அடுத்த கன்சர்ன் வந்து வருஷம் பொங்கல் தீபாவளி மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் கேலண்டர் ஹாலிடேஸில் டிக்ளரிங் ஹாலிடேஸ் இப்போ ஸ்கூலில் பெருமழையால் லீவ் விடுறாங்க, அது மாதிரி இருக்குதுன்னா ஸோ நம்ம இனிமேல் இப்போ சுனாமி நடந்து ஒரு 10-15 வருஷம் ஆகுதுங்க. இப்போ சுனாமிக்கு ரிலேட்டடாக நம்ம எல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ இன்னைக்கு அஜெண்டா வந்து ஹெவி ஃப்ளட் மேனேஜ்மெண்ட். ஹெவி ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணலாம் பெரிய லெவல்ல. இதுல வந்து பெரிய மெக்கானிசேஷன் வேணும், மிஷினரிஸ் வேணும், பொக்லைன் வேணும், ஜேசிபி வேணும், டிவாட்டரிங் பம்ப் வேணும். நான் இன்னொரு நல்ல இன்புட் ஈவன் நம்ம கேரளா கூட இப்போ இமிடியேட்டா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட சென்னையில மட்டுமே ஆல்மோஸ்ட் 60,000 to 70,000 கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் ஆர் தர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸை வந்து அந்த ரீஹபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்ணா மேபி அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். ஆனா அந்த இடத்துல இன்வால்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவோட வெதர் என்ன, அந்த ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் என்ன, ஏன்னா ரீஹபிலிட்டேஷன் இன்வால்வ் பண்றச்ச அவங்களுக்கு எதுவும் விபத்துக்கள் ஏற்படக்கூடாது. இப்ப அது சரியா இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ராணுவம் பேரிடர் மீட்பு படையினர் தான் அந்த பகுதிகளுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 14 அடி 15 அடிக்கு வந்து தண்ணீர் இருக்கிறது. அங்க வீடு இருந்த தடமே இல்லாத அளவுக்கு இருக்கிறது. சோ அந்த இதை வந்து அரசு பரிசீலிப்பாங்களான்னு தெரியல. நான் கேட்கறது, வெறும் மழை பெய்ததனால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பேரிடர் கேரளால அப்படின்னு சொல்லிட முடியுமா? கேரளா வந்து பெரும்பாலும் மலை சார்ந்த பிரதேசம். இந்த மலை சார்ந்த பிரதேசங்கள்ல பல வீடுகள் கட்டப்பட்டது கூட ஒரு காரணம் அப்படின்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா, அதாவது டிசைன் அண்ட் ஆர்கிடெக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல சொல்ல வரேன். இப்போ நீங்க ஏதாவது பில்டிங் கட்டுறீங்க, இந்த ரோடே போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ரீஹபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டியில கூட சொல்றேன், இந்த டிசைன் அண்ட் ஆர்கிடெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிராயிங் கொடுப்பாங்களா, அந்த டிராயிங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இல்லைங்க. இப்போ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த அளவுக்கு அப்னாபலா மழை பெய்யணும், அதுக்கு உண்டான ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இல்லைங்க. இப்போ கரண்ட் கம்பமே இருக்கு வச்சுங்களா, கரண்ட் கம்பத்துக்கான ஃபவுண்டேஷன் நடுறாங்கன்னா ஒரு 50-60 வின் கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபவுண்டேஷனே போடுறாங்க. ஆனா இனிமேல் இந்த 150 கிலோமீட்டர் வின் ஸ்பீடுக்கும் 150 கிலோமீட்டர் வின் ஸ்பீடு வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து கம்பல்சரி பண்ணணும். ஓகே, ரைட். இது வரைக்கும் நம்ம என்ன மழை பார்த்தோம், என்ன வெயில் பார்த்தோம், என்ன நிலச்சரி பார்த்தோமோ அதெல்லாம் கூட காலநிலை மாறிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய கட்டமைப்புகளை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திரு கனகராஜ் இணைந்திருக்கார், அவரை வரவேற்கும். திரு கனகராஜ், கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளம் பெருமழை இது வந்து வெறும் ஒரு மழையினால ஏற்பட்டது அப்படின்ற அந்த பார்வை தான் வைக்கிறீங்களா, இல்ல இதை தாண்டி மனித தவறுகள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பேரிடர் நினைக்கிறீங்களா? அது நம்ம பின்னாலதான் விவரங்கள் கிடைச்ச பிறகுதான் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பொதுவா இந்த பருவநிலை மாற்றமும் அதே போல உங்களுக்கு வந்து புவி வெப்பமாதல், இந்த ரெண்டும் உலகத்தை மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்துற விஷயமாக வந்திருக்கு. பருவநிலை மாற்றத்தில் ஏற்படுகிற எந்த விதமான பாதிப்புகளும் நிச்சயமாக அது மழை வெள்ளம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகமாக வர்றது போறது, இது கேரளா தமிழ்நாடு என்று மட்டும் பார்க்கல. நீங்க முன்னால இருக்கிற மாதிரி பிரிடிக்ட் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் நீங்க உலகம் முழுவதும் புவி வெப்பமயமாதலுக்கு எதிராகவும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகிற பிரச்சனைகளை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னா உலகத்தினுடைய நீங்க அந்த நாட்டினுடைய தலைவர்கள் உட்கார்ந்து பேசுறாங்க. பலமுறை பேசியும் கூட என்ன அது முடிவுக்கு வரல.
கேரளாவை பொறுத்தவரை நான் இன்னொன்னு என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நமக்கு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கட்டுமானம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம காங்கிரீட்டா சொல்ல தெரியல. ஆக்சுவலா அப்படி எதுவும் நம்ம நியூஸ்லயும் வரல, அதனால அது நமக்கு சொல்ல தெரியல. இல்ல நம்ம கேரளா அப்படின்னாலே பெரும்பாலும் மலையும் மலை சார்ந்த இடமும் இங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுமானங்கள் ஏன் உடனே நிறைய கட்டிடங்கள் இடிந்து விழுதுன்னா அதெல்லாம் மழை பெஞ்சு வெள்ளம் வரக்கூடிய பகுதி. இப்பதான் அதிக அளவிலான ஒரு 25-30 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்றோம். சோ அப்ப இது நம்ம வெறும் மழை இல்ல இதுல கட்டுமான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல. அப்படி மட்டும் நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. விவரங்கள் எதுவும் கையில வரல, வராத போது பேச முடியாது. ஒரு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நீங்க இந்த மழை தமிழகத்திற்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா? இல்ல, தமிழகத்துக்கு மட்டும் இல்ல. அதான் நான் சொன்னேன், பருவநிலை மாற்றமும் நீங்க புவி வெப்பமயமாதலும் உலகம் முழுவதுக்குமான ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா ஒரு எச்சரிக்கையாக முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் நான் பாக்குறேன். அது இன்னைக்கு கேரளாவா இருக்கலாம், நாளைக்கு தமிழகமா இருக்கலாம், அதாவது நீங்க பருவநிலை மாற்றம் என்பது நீங்க வழக்கமா வர்ற ஸ்டேஜ்ல மழை வரலாம், இன்னொரு ஸ்டேஜ்ல மழையே வராதுன்னு நீங்க எதிர்பார்க்கிற நேரத்தில் வரலாம். சோ நீங்க பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவிற்கு இது மேகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ரைட். திரு கோவை சத்யன், இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு. நம்ம காவிரியில கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 3 TSG தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னா நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு இயற்கையினுடைய கொடை 3 லட்சம் கனஅடி தண்ணி வந்துட்டு இருக்கு. கடைமடைக்கு தண்ணி போயிருக்கா? கடைமடைக்கு தண்ணி ரீச் ஆகி 3 நாள் ஆச்சு. எனக்கு ஊடகங்களில் துணை முதலமைச்சர் சொல்றாங்க, கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் போயிருச்சு அப்படின்னு. ஆனா தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. குறிப்பா செங்கிப்பட்டி அதனை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த உய்யக்கொண்டான், புதிய கட்டளை, மேட்டுக்கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகள்ல தண்ணியே இல்லாம வறண்டு கிடக்கு. இன்னைக்கு காலையில போராட்டம். அப்ப நம்முடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்கு? அதாவது எல்லாமே சரியா இருக்கிற நேரத்துல தண்ணி போய் சேரல அப்படின்னா அது ஒரு குற்றம். நம்ம எதையுமே கவனிக்கலையா அப்படின்னு நம்ம எந்த ரீசனுக்காக நம்ம அங்க போல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த உலக வங்கியினோட ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய நிதியின் உதவி கூட 1662 கோடி ரூபாய் திட்டத்துல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க. ஒரு திட்டம், கடல் நீர் உள்வாங்காம இருக்கிறதுக்கு அந்த கட்டமைப்புகள் எங்க நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் அதை சரி செய்யறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கடைமடையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கும்பகோணத்தில் அந்த ஆற்றுப்படுக்கையின் கீழ் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வெள்ளம் கடைமடைக்கு எட்டவில்லை என்று ஒரு புகார் எழுந்தது. அது நம்ம 5 நாளைக்கு முன்னாடியே அதை சரி செய்து பொதுவா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஆத்த வேணுன்ற அளவுக்கு மண் அள்ளிட்டாங்க, 3 அடியில இருந்து 5 அடி அல்லணும், 30 அடி 40 அடி அள்ளிட்டாங்கன்னு பாமகவுடைய குற்றச்சாட்டு. தண்ணி எல்லாமே வரக்கூடிய தண்ணி எல்லாமே கீழே போயிட்டு இருக்கு, எவ்வளவு திறந்து விட்டாலும் கீழே போயிட்டு இருக்கு. அதுக்கு மேலதான் அந்த வரத்து கால்வாய் இருக்கு. நம்ம இந்த விஷயத்தை இப்படி அணுகலாம். அதாவது ஒரு 2 நிமிஷம் நான் நேரம் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம தமிழகத்துல மழையே இல்லை, கர்நாடகத்துல நல்ல மழை பெய்யுது. சோ கர்நாடகத்துல தேவைக்கு அதிகமான நீரை, உபரி நீரை நமக்கு திறந்து விடுறாங்க. நம்ம டேம்ல நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்ன எழும் அப்படின்னா, இந்த டேம்ல தண்ணி சேமிக்கிறது கம்மியா இருக்கு, ஏன்னா டேம்ல வண்டல் மண் சேர்ந்துருச்சு, தூர்வாரல டேம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழும். இப்ப அந்த குற்றச்சாட்டை பார்க்கணும்னா 83 ஆண்டுகளாக தூர்வாராத வைகை அணையை நம்ம இந்த ஆட்சியில முதலமைச்சர் மேட்டூர் அணையை தூர்வாரி இருக்கோம் நம்ம. அப்போ அது ஒரு குற்றம். இரண்டாவது, அங்கேயும் மழை பெய்யுது, இங்கேயும் மழை பெய்யுது, ரைட்? இப்ப நம்ம இங்க திறந்து விட்டோம்னா இங்க இருக்கிற நீர்நிலைகள், கால்வாய்கள் எல்லாம் ரொம்பிடுது. அதையும் மீறி உபரி நீர் நமக்கு வந்ததுன்னா we are forced to let it out. நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இன்னொரு கேட்டகரி, நம்ம ஏன் தண்ணியை சேர்க்கல, நம்ம ஏன் இவ்வளவுதான் பண்ண முடியுமா, தடுப்பணை. அதனால இப்ப பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் நமக்கு வரவில்லை. அதை நான் என்ன சொல்றேன், தண்ணீர் நமக்கு வரவில்லை, தண்ணீர் நமக்கு வந்துருச்சு. திரு எடப்பாடி அவர்களுடைய அரசு, அவர் சொன்னது, அவருடைய சாதனைகளை ஒன்றாக சொல்லிக் கொள்வது, ஆறு, ஏரி, இந்த நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரக்கூடியது, குடிமராமத்து. அது ஒழுங்கா நடந்திருக்கா அப்படின்றத கேள்வியா இருக்கு. இவ்வளவு தண்ணி போது கடல்ல கலக்குது, தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு தண்ணி போலியே. இல்ல நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வேலையினால் அது செல்லவில்லை என்பதுதான் உண்மையை ஒழிய, எல்லாமே சரியா இருந்தா இங்க தண்ணி போலாங்கிறது கிடையாது. அந்த குடிமராமத்து பணிகள் முடிவடைந்த காரணத்தினால்தான் இனி ஏரி, நீர்நிலைகள் அனைத்துமே ரொம்ப நிரம்பி இருக்கிற காலத்தினால்தான் நீங்க உபரி நீரை ரிலீஸ் பண்ணும்போது அந்த உபரி நீர் போய் கடல்ல போய் கலக்கிற ஒரு விஷயத்தான் நம்ம இப்ப பேசுறோம். அதாவது எல்லாமே சரியா இருக்கும் பட்சத்துல நம்ம அங்கே போய் தண்ணி சேரவில்லை என்றால் நமக்கு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, அரசாங்கம் கவனக்குறைவு. இங்க அதிகாரிகள் திறந்து விடுங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க, அதிகாரிகள் திறந்து விட மாட்டாங்கன்றது. அதனாலதான் அங்கே ஒரு பாலம் வேலை, கும்பகோணம் பக்கத்துல ஒரு பாலம் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒரு ரெனோவேஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முடித்த பிறகுக்கான
முடிஞ்ச பிறகுதான் வழிவகைகள் செய்ய முடியும். இவர்கள் கோரிக்கை வைத்தவுடன் இந்த கடந்த 5 நாளைக்கு முன்னாடி கோரிக்கை வச்ச உடனே 2 நாள் இரவு பகலாக பிடபிள்யூடியில இருந்து ஆட்கள் வேலை செய்து கடைமடைக்கு தண்ணி சென்று 3 நாள் ஆகிவிட்டது. மக்களின் கோரிக்கையை உடனடியாக கேட்டதனால தான் இப்ப இங்க தண்ணி போய் சேர்ந்திருக்காங்க. இதுல துணை முதலமைச்சர் அது போயிருச்சுன்றாரு. கொஸ்டின் என்ன? ஆமாங்க, இந்த ஏரியால எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, விவசாயிகள் தண்ணியை திறந்து விடுங்க, அந்த பகுதியிலே உட்கார்ந்து போராட்டம் நடத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், துணை முதலமைச்சர் அப்ப என்ன சொல்லணும், ஒரு பால வேலை நடந்துட்டு இருக்குங்க, அந்த ஏரியாவுக்கு மட்டும் நாங்க விடலாங்க. இந்த செங்கிப்பட்டி கல்லணையில இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, ஆனாலும் எங்களால விட முடியல, அதுக்கு காரணம் எதுன்னு சொல்றதை விட்டுட்டு கடைமடை பகுதிக்கெல்லாம் நாங்க தண்ணி திறந்து விட்டோமே நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு கோரிக்கை நீங்க முதல்ல கேட்டாருன்னா அவர் சொல்லக்கூடும். ஆனா ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதுதான் நீங்க ஒரு விஷயத்துல அப்ரோச் எப்படி இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன். கம்ப்ளைண்ட் வந்த பிறகு அவர் செக் பண்ணிட்டு தானே சொல்லணும். அவர் செக் பண்ணி இருந்தாருன்னா அதிகாரி தப்பா சொல்லியிருக்காருன்னு கருத்து இல்ல. அதாவது அவரிடம் போய் கோரிக்கை வைக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்கே இவர்கள் விவசாயிகள் போராட்டம் தொடங்குவதற்கு முன்னாகவே இது ஒரு காரணமாக அங்கே கூறப்பட்டவுடனே வேலை ஆரம்பித்தாகிவிட்டது. அதனாலதான் இப்ப முதலமைச்சர் சொல்றாரு, இல்ல அங்கே கடைமடைக்கு தண்ணீர் திறந்து விட்டாச்சு, எங்களுக்கு வேலை அங்கே ஆரம்பித்து அது முடிய போகிறது தகவல் வந்ததுனாலதான் துணை முதலமைச்சர் அந்த மாதிரி சொன்னாரு. முன்னாடியே அந்த சொல்லி தவறான தகவலா சொல்லல. அங்க ஆல்ரெடியே வேலை ஆரம்பித்து அங்கே முடிய போற தருவாய் இருந்ததுனாலதான் துணை முதலமைச்சர் கடைமடைக்கு தண்ணீர் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. தண்ணி போயிருச்சு 3 நாள் ஆச்சு போய் கடைமடைக்கு தண்ணீர் சென்று 3 நாள் ஆச்சு. அந்த நின்னுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நாகப்பட்டினத்துல கேட்கலாம், கடைமடைக்கு தண்ணீர் சென்று 3 நாட்கள் ஆகி இப்ப ஒருத்தர் இப்ப லைன்ல இருக்காரு, இந்த பேஸ்புக்ல போட்டிருப்பாரு, கேட்கலாமா? செங்கிப்பட்டியில செங்கிப்பட்டிக்கு வந்துருச்சு, கடைமடைக்கு தண்ணி இப்ப போய் 3 நாள் ஆச்சு. இல்ல தண்ணி போகணும்ன்றது நம்முடைய கோரிக்கை. இவ்வளவு தண்ணி வர்றப்போ எங்கேயோ நீங்க சொல்ற மாதிரி அரசுடைய தவறு இல்ல, ஏதோ ஒரு சில தவறுகள் இருக்கிறது, ஒரு மேடு இருக்கு, ஒரு மேடான பகுதி இருக்கு, இதை சரி செய்ய வேண்டியது யாருடைய கடமை? அதாவது ஒரு முறை சரி செய்துவிட்டு சும்மா உட்கார்றது பேர் அரசு கிடையாது. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் எவல்யூஷன். நாம நாம் எதை பேசிக்கிறோம் என்றால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். நீர்நிலை மேலாண்மை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நீர்நிலை மேலாண்மைங்கிறது 412 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு அந்த நீர்நிலை மேலாண்மை நம்ம போறது. காவிரி பத்தி பேச 412 கிலோமீட்டருக்கான விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 412 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல 1 கிலோமீட்டர்ல ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கிறது ஆக்கப்பூர்வமான வேலையா தான் நடந்துகிட்டு இருக்கே ஒழிய அது ஒண்ணு நம்ம பாதிக்கக்கூடிய வேலைகள் நடக்கவில்லை. திரு சத்யன் சொல்றது அந்த ஒரு பகுதியை விட்டுருங்க. இப்போது இந்த அரசு திரு எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவங்க சொல்ற மாதிரி குடிமராமத்து பணிகள் மேட்டூர் அணையில 80 வருஷமா யாருமே தூர் வரல. அதுக்கப்புறம் அந்த பணிகளை தொடங்கி வச்சாங்க. நிறைய பகுதிகளில் இந்த பணிகள் எப்படி நடந்திருக்குன்னு IAS அதிகாரிகளை விட்டு முதலமைச்சர் ஆய்வு பண்ணாங்க. இந்த குடிமராமத்து பணிகள், இந்த கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணிகள் இதெல்லாம் ஒழுங்காக நடைபெற்று இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவ்வளவு பெரிய 3 லட்சம் கன அடி வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பிரச்சனை இல்லாம, பெரிய அளவிலான பிரச்சனை இல்லாம தண்ணி போய் கலந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நீங்க பாக்கலாம். அதாவது 2 விஷயம். அப்போ 80 வருஷம்னா செல்வி ஜெயலலிதா அதுல ஃபெயில் ஆனாங்களா? அவங்க இருந்த காலமும் சேர்த்தானே. எம்ஜிஆர் அவர்களும் இருந்த 86 வருடங்களாக தூர்வாரப்படாத மேட்டூர் அவங்க சொல்லிட்டாங்க. அது எல்லாம் அடங்கியதான் இல்ல. அதுலதான் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க என்னன்னா ஒரு த்ரெஷ்ஹோல்டு வரும்போது நீங்க பண்றத இதுவரை இல்லாம நாங்க பண்ணிட்டோம் நீங்க சொல்ல முடியாது. ப்ராப்ளம் என்ன? குடிமராமத்து ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு. அதைத்தான் பல இடங்கள்ல ஏற்கனவே கம்ப்ளைண்டா கொண்டு வந்தாங்க. குடிமராமத்து நீங்க சொல்ற முறைப்படி நடக்கல, நீங்க பிடபிள்யூடி இந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நீங்க ஏற்கனவே அது என்ன செய்யாதவரை இருக்காரு, மற்றவங்க சாட்சியா இருக்காங்க. இங்க தோண்ட வேண்டியதெல்லாம் அங்கே தோண்டாங்கிறதான் நீங்க பாக்குறீங்கல்ல. அதனுடைய விளைவு தான் இது. மற்றவங்க நீங்க இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது நம்ம ஆளுங்கட்சியில இருக்கும்போது எதிர்கட்சியோட ஒரே வேலை என்னவா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா அது குறைகள் கண்டுபிடித்து சொல்றது அவருடைய தார்மீக கடமையா நினைச்சு சொல்லுவாங்க. 83 வருடங்கள் நம்ம சொல்லணும். 1940 இருந்து நம்ம இப்ப ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். இது அப்புறம் இது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செயலாற்றல் நீங்க சொல்றீங்களா, இவர் புரட்சி தலைவர், இது நம்ம குதர்க்கமான விவாதம். இதுக்கு நம்ம உள்ள போக வேண்டாம். ஆக்கப்பூர்வமான விவாதம் போனோம் அப்படின்னா ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். இதே வண்டல் மண்ணைகள் இலவசமாக 3,62,000 பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மண்டல் மண் அல்னதை 3,62,000 பயனாளிகள் இலவசமாக கொடுத்துருக்கோம். என்ன சொல்றோம்னா நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் போது அதோட முத்திரை திட்டமாக இதை சொல்றப்போ இன்னும் இதுல அதிக கவனம் செலுத்தி இருக்கலாமோ? இந்த தண்ணியை எல்லா இடத்துலயும் சேமிச்சு வச்சிருந்தா விவசாயிகள் பெருமளவு மகிழ்ச்சி இருப்பாங்க. நம்ம இந்த முல்லைப்பெரியாறு அணை தொடர்பான இந்த வழக்கில் தமிழக அரசு என்ன சொல்லுச்சு? போதுமான அளவுக்கு அணைகள்ல தண்ணி எல்லாம் நிரம்பிருச்சு, எல்லா இடங்களும் நீர்நிலைகள் நிரம்பிருச்சுன்னு. நீர்நிலைகள் எங்க நிரம்பிருக்கு அப்படின்னு கேள்வி வரும்ல. அணைகளை தவிர
பிற இந்த சின்ன கால்வாய்கள் வரத்து இதெல்லாம் நிரம்பி இருக்கு கேள்வி வரப்போ உச்சநீதிமன்றத்துல ஒண்ணு சொல்றது இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்குமா? அதாவது குடிமராமத்து பணியோட டேட்டாவே நம்ம அரசாங்கத்தில் நம்ம வச்சிருக்கோம் ரெடியா. 36,000 மேற்பட்ட நீர்நிலைகள், ஏரிகள், கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அது நிரம்பி இருக்கிறதுக்கான டேட்டா வந்து நம்ம மானிட்டர் பண்ணிருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாரியா அதை ஒரு கலெக்டர் மூலமா கூட நம்ம மானிட்டர் பண்ணி எடுத்துட்டு வரோம். இந்த அதாவது முதலமைச்சரின் முத்தாய்ப்பான திட்டம் என்பதால் இதோட நேர்படி கவனம் முதலமைச்சர் இருந்து இருக்கிறதுனால ஒரு மாவட்டத்திலிருந்து நம்ம அதோட டேட்டா எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓகே ரைட். இது பணிகள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் காலம் ஆகுன்றீங்க. திரு பிரபுகாந்தி அவர்கள்ட்ட நம்முடைய தமிழகத்தினுடைய நீர்நிலைகள் இப்போ பிற நீர்நிலைகளை விட்டுருங்க, இந்த காவிரி சார்ந்து இருக்கக்கூடிய இந்த உபநதி, கிளை நதி, ஏரி, குளங்கள் இதெல்லாம் சரியாக தூர்வாரப்பட்டிருக்கு. இப்போ 3 லட்சம் கன அடி தண்ணி வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய அளவிலான அபாயம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இந்த இந்த காவிரி மேலாண்மை, காவிரியை பொறுத்த வரைக்கும் இந்த நதி மேலாண்மை அப்படின்னு சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் அந்த டேம் டிசைனு, அந்த வாட்டர் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து நம்ம பியூரோக்ராட்ஸ் மூலியமா அந்தந்த ஆஃபீஸர்ஸ் வந்து டே டு டே ஈவன் மினிட்ஸ் டு மினிட்ஸ் அப்டேட் பண்றாங்க. நான் இன்னொரு விஷயமும் இந்த விஷயத்துல நான் பதிவு பண்றேன். இந்த டிசாஸ்டர் டைம்ல வந்து நம்ம பாலிடிக்ஸை பேச வேணாம். இன்னொரு கன்சர்ன் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, டிசாஸ்டர் கவர்மெண்ட் வந்து சிஸ்டம் தான் பண்ண முடியும், டிரைவ் தான் பண்ண முடியும். நான் ஒரே விஷயம் பண்ணுவேன் சார், கடமடியில பர்டிகுலர் அந்த ஏரியால அந்த பேசேஜ்ல அந்த ப்ராப்ளம்னா அது வந்து சைட் ஸ்பெசிபிக் ப்ராப்ளம். கவர்மெண்டால ஓகே இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க பெரிய லெவலில் இஷ்யூ இது பண்றீங்களா, கவர்மெண்ட் அந்த விஷயம் ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்லையா, ஓகே ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அப்ரிஷியேட்டும் பண்ணும். ஸ்டெப் எடுக்கலையா நீங்க கவர்மெண்ட்டை கிரிட்டிக் பண்றதை விட ஒரு வே ஆஃப் அப்ரோச். ஏன்னா ஐ எம் ஸ்பீக்கிங் ஸ்பெசிபிக் அபவுட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் சொல்றேன். ரோட்ல நாய் கடிச்சா கூட கவர்மெண்ட் தான் காரணம்ன்ற மாதிரி டிசாஸ்டர் டைம்ல சொல்ல வேணாம். இது வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்னொரு விஷயம் சொல்றேன், பர்டிகுலர் இந்த கேரளா இஷ்யூ ஹேஸ் டு பி ஃபோக்கஸ், இன்டர்நேஷனல் ஃபோக்கஸ். ஏன்னா அங்க இருக்கிற மனிதர்கள், அதாவது சின்ன சின்ன குழந்தைங்க அழுகுறதெல்லாம் நான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல பாக்குறேன். ஒருத்தவங்க பிரெக்னன்சியா இருக்காங்க, தூக்கிட்டு போனாங்க. இட்ஸ் சிவியாரிட்டி ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு கன்சர்னும் சொல்ல வரேன். இப்ப ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு நம்பர் 2 இன் பியூரோக்ராட்ஸ் ஓவரால் இந்தியாவில். ஸோ நம்ம கிட்ட டிசைன் உண்மையிலே சத்யன் சார் சொன்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா, எஸ் ஆர் நோ கேட்டா உண்மையிலே எஸ். they are throwing the மெத்தடாலஜி. நான் சிம்பிளா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். ஆயுத எழுத்துன்றது வந்து தனியா வந்தா பொருள் வராது, குறிலும் நெடிலும் சேர்ந்தாதான் பொருள் கொடுக்கும். அதே மாதிரிதான் ஆயுத எழுத்து மூலியமா கவர்மெண்ட்டும் பப்ளிக்கும் கம்யூனிட்டியும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணாதான் ஜாயின்ட் எஃபெக்ட். கம் பிளஸ் யூனிட்டி ஈக்குவல் டு கம்யூனிட்டி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணவே இல்லை. இதுல வந்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எதுவுமே பார்க்காம நம்ம வந்து சொசைட்டி காஸ் அங்க அங்க என்ன சொல்ற குற்றச்சாட்டுகளை அரசியல் ரீதியாக கொண்டு போறாங்க. அவர் பேசினாரு, மணல் அள்ளும் போது என்னைக்காவது ஒரு நிமிஷம் மணல் அள்ளும் போது என்னைக்காவது உங்களுக்கு கோபம் வந்திருக்கா? தண்ணி இல்லாத போது நீங்க இது கிரைசிஸ், இப்ப நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணணும் நீங்க சொல்லுவீங்க. மணல் அள்ளும் போது வழியில நின்று அடிபடுறவனுக்கு தானே அது தெரியும். எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் இருக்கு. சிங்கிள் டெண்டர் வரும்போது உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும்ல, யாரு காம்பிடன்ட் பர்சன் பார்க்கையில கோபம் வந்திருக்கணும்ல, அதுல பாலிடிக்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க அழிவு வந்துச்சுன்னா ஏன் காரணம்னு அதை பார்க்காம இப்ப பாலிடிக்ஸ் பேசாதீங்கிறதுக்கு பின்னால என்ன இருக்கு? அதை மூடி மறைக்கிற வேலை இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க அப்படி பேசக்கூடாது. ப்ராப்ளம் என்னன்னா, எந்த வேலையா இருந்தாலும் நான் சொன்னது என்ன சார், முதல்ல அதுல என்ன பாலிடிக்ஸ்? துணை முதலமைச்சர் தண்ணி வந்துருச்சுன்னாரு, இன்னைக்கு வரலைன்னு போராடிட்டு இருக்காங்க. இதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? பியூரோக்ராட்ஸா இருக்கிறவங்க நீங்க வந்து உங்க இதை டிஃபெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லை. கம்யூனிட்டிக்கு பொறுப்பு இருக்கு. மணல் அள்ளுறத தடுக்கிறதுல, போராடுறதுல கம்யூனிட்டிக்கு பார்ட் இருக்கான்னா இருக்கு. எஸ். திரு பிரபுகாந்தி, அரசியல் எல்லா இடத்துலயும் இருக்கிறது, மணல் அள்ளுறதுல இல்லாத அரசியலா, அதுல இல்லாத விஷயங்களா அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. சரி, அப்ப டிசைன் போறச்ச, மெத்தடாலஜி த்ரூ பண்றச்ச, இது இவ்வளவு மண்ணுக்கு மேல எடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல பாலிசி இருக்கு. இப்ப மினிஸ்டர் வந்து இப்ப இவ்வளவு மண்ணுக்கு மேல எடுங்கன்னு அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்களா? அது மானிட்டர் பண்ணல. உங்களுக்கே தெரியும், பாலிசி இருக்கு, 3 அடி அல்லணும், 4 அடி அல்லணும், அது மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனா குவாரிகள் 30 அடி 40 அடி எல்லாம் எடுத்திருக்கதாக நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு குவாரிகளையே மூட சொன்னாங்க. அப்புறம் நம்ம உச்சநீதிமன்றத்துல போய் தான் தமிழக அரசு அதற்கான அனுமதியை வாங்கிட்டு வந்தது. சோ இப்ப இந்த குவாரிகள் இதெல்லாம் வந்து முறைகேடுகள் நடக்கல, இவங்க அதிகமா மண் எடுக்கல அப்படின்னு சொல்லிட முடியுமா?
சரி, நான் ஒரே பாயிண்ட், நான் பாலிடிக்ஸ் இந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ண நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன டிபேட் மாதிரி போச்சு, இது டிஎம்கே பண்ணல, ஏடிஎம்கே பண்ணல, அவங்க பண்ணல, அந்த ஒரு இன்டென்ஷன் தான் சொன்னேன். பாலிடிக்ஸே வேணாம்னு சொன்னேன். மத்தபடி நான் வேற யாரும் நான் பொருள்பட கேட்கிறேன். நான் சொல்லல கேரளாவில் பெய்தது போன்ற ஒரு மழை தமிழகத்தில் ஏற்பட்டா அதை தாங்குவதற்கு, அந்த நீர் வெளியேறுவதற்கு தமிழகத்தில் நீராதாரம் சரியா இருக்கா இல்லையா? 300% தாங்காதுங்க, சான்ஸே இல்ல. நாகராஜ், எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கு அப்படின்னீங்க. கேரளாவில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை வெள்ளம் இதுக்கெல்லாம் 7 ஆண்டுகளுக்கு முன்பே மலைகளை குடைவது, இந்த கனிம வளங்கள் இது பண்றது, மலைகளை கட்டுமானம் இது பண்றது, இதெல்லாம் ஒரு பெரிய டிசாஸ்டர் அமைய போகுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போ இப்ப இருக்கக்கூடிய அரசு காரணம்னு சொல்லிட முடியுமா நம்ம? நான் அப்படி சொல்ல. சரி, ப்ராப்ளம் என்னன்னா 7 ஆண்டுக்கு முன்னால எந்த அரசாங்கம் இருந்தது? ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இப்ப கூட கேட்டீங்க இல்ல, இதுவரை கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ் 2 பேர் தான் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. 7 முறை கம்யூனிஸ்டுகள் ஆண்டிருக்காங்க கேரளால. இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவிலான பேரிடர் வரைக்கும் ஏற்படுது அப்படின்னா அது காரணம் அரசுகள் ஏதோ ஒரு வகையில 2 அரசுகள் தான் இருக்க போகுது. சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு வீடு கட்டும் போது 2 விஷயம் இருக்கு. அங்க 2 கவர்மெண்ட்டுமே பெரிய அளவுக்கு இந்த சுரங்கங்கள்ல இருந்து மினரல்ஸ் எடுக்கிறதோ போறதோ அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணது கிடையாது. 2 கவர்மெண்ட்டுமே பண்ணது கிடையாது. அதுக்கு வெறும் கவர்மெண்ட் மட்டும் காரணம்னு சொல்லல, மக்களுடைய விழிப்புணர்வும் கூட காரணம். அதை கேரளாவுக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வளர்ச்சி இல்ல, புதிய தொழிற்சாலை வரலன்னு சொல்லுவாங்க. பட் இது இப்ப நீங்க எந்த ஒரு மாநிலமும் இந்த மாதிரி வந்தா அதை தாக்கு பிடிக்க முடியாது. நீங்க இப்ப வீடு கட்டும் போது கம்பி எவ்வளவுனா ஒரு ஆப்டிமம் ரேஞ்சு தான் பிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர, ஒரு 6 mm போடுறதுக்கு பதிலாக 15 mm போட்டா இன்னும் வலுவா இருக்கும், அது 100 வருஷம் வரும்னு யாரும் போடுறது கிடையாது. 2015 பெருவெள்ளம் ஏற்பட்டப்போ எதிர்கட்சி எல்லாம் குற்றம் சாட்டியது யார? இந்த அரசு சரியா நடவடிக்கை எடுக்கல குற்றம் சாட்டிங்க. அதே மாதிரியான குற்றச்சாட்டு தானே அங்க கேரளாவில் உங்களுக்கு இல்ல? கேரளா மக்கள், கேரள டிவிக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்பெசிபிக்கா செம்பரம்பாக்கம் எப்படி திறந்து விடப்பட்டது, அல்லது நீங்க தாமதமாக திறக்கப்பட்டது அதிகமாக நீர் அப்படின்றது, கூவம் வழி முழுவதும் எப்படி அதை அடைச்சு கிடந்தது, இன்னைக்கு வர காலி பண்ணலங்க. நீங்க அன்னைக்கு அந்த ரோட்ல இருக்கக்கூடிய 2 குடிசை வீட்டை பிச்சு போட்டதை தவிர பெரு நிறுவனங்கள் கட்டி இருக்கக்கூடிய எத்தனை பில்டிங் நீங்க ரிமூவ் பண்ணிருக்கீங்க, அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம சைதாப்பேட்டை பக்கத்துல போய் பார்த்தோம்னா அங்க இருந்த இந்த தாதன்ற நகர் உள்ளிட்ட பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. பல ஏரியாக்கள்ல மக்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த மக்கள் எல்லாம் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய இந்த புதிய கட்டிடங்களுக்கு எல்லாம் இடம்பெயர வைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. ஒரு பைப் லைன்ல எல்லாமே 10 மீட்டர் டயா இருந்து ஒரு இடத்துல 5 மீட்டர் டயா இருந்தா ஒட்டுமொத்தமா நீங்க 5 மீட்டர் டயா அளவுக்கு தான் வாட்டரை அனுப்ப முடியும். சோ நீங்க தாடண்டர் நகர்கிட்ட நாங்க ஜோதியம்மாள் நகரை வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கறது தான் உங்க பாயிண்டா இருக்கு. ஆனா இதனுடைய வலிமை நெடுக பெரு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மிகப்பெரிய அளவுக்கு கட்டி வச்சிருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் ஆத்துக்கு அப்புறம் தான் இருக்கா. ஓகே, ரைட். நமக்கு வெள்ளம் வராது, பெருமழை வராதுன்னு சொல்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்ல. 2015 ஒரு ஆக சிறந்த சான்று. அதுல இருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? யார நம்ம வெளியேற்றிருக்கோம்? ஆக்கிரமிப்புகள்லாம் வெளியேற்றிருக்கோமா? அந்த எத்தனையோ ஏரி குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னோம். சென்னையில் அதெல்லாம் மீட்டுட்டோமா? அந்த ஆஃப்டர் த டிசாஸ்டர் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, நான் முதல்ல அந்த துவக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 117 பக்கம் கொண்ட அறிக்கையை 2017 முதலமைச்சர் தலைமையின் கீழ் கார்த்திகேயன் ஐஏஎஸ் கமிஷனரா இருக்கவர் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது மீன் சி லெவல்ல இருந்து 2 மீட்டர் தான் ஹைட் சென்னையை பொறுத்த வரைக்கும். சோ பெரும்பாலான பகுதிகள் தாழ்வான பகுதிகள், எந்த உயர்நிலை பகுதிகள். சோ இந்த மாதிரி பேரிடர் வரும்போது தண்ணீர் மட்டுமல்ல, பேரிடர் மேலாண்மை சொல்லும்போது டிசாஸ்டர் குட் பி எனி டிசாஸ்டர். ஒரு சுனாமின்னு ஒருத்தர் சொன்னாலும் சுனாமி இஸ் ஆல்சோ நேஷனல் டிசாஸ்டர் தான். மழை வருது, கிளவுட் பஸ்ட் வருது, அது ஒரு நேஷனல் டிசாஸ்டர் தான். அந்த டிசாஸ்டர் வரும்போது நம்ம கிட்ட என்ன இருக்கு, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்ம எந்தெந்த ஏரியால நம்மளுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, எந்த மாதிரி ஏரியாக்கு நம்ம எந்த மாதிரி அனுமுறை வைக்க வேண்டும், எந்தெந்த டீம் நம்ம தயாராக வைக்க வேண்டும் என்று முழு நீள அறிக்கையை நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம். இப்போ அந்த சமர்ப்பித்து அதன் அடிப்படையின் பேர் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் அதாவது பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்படையின் கொஞ்சம் விரிவா சொன்னேன். ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள். அந்த ஆக்கிரமிப்பு மாதிரி பெரிய வணிக வளாகங்கள் கூவம் நதிக்கரை ஓரத்திலே, அதாவது எனக்கு அதெல்லாம் எங்க சாதாரண குடிசை வீடுகள் இது பண்ணிட்டு மக்கள் ஈஸியா கொண்டு போய் சிட்டி கவுண்டர்ல போடலாம். அந்த பெரிய வணிக நிறுவனங்கள் என்ன பண்ணீங்க? இது எப்ப பார்த்தாலும் கூவத்துல கூவத்தை சீரமைக்கணும்னு பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா மழை பெஞ்சதுல தண்ணி உள்ள வருது.
அதாவது ஒரு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். இது நம்ம வந்து இப்ப அங்கே வாழும் ஏழை மக்களை வந்து நம்ம வந்து குடியமர்த்துறோம், ஸ்லம் போர்ட் கிளியரன்ஸ் மூலமா நம்ம பண்றோம்னா அதற்கான கால அவகாசங்கள் தேவைப்படுகின்றன, அதற்கான ப்ரிப்பரேஷன் நம்ம சைட்ல தேவைப்படுகிறது. ஸோ அவர்களை அகற்றுறதுக்கு அப்புறம் பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கார்பரேஷன் ஆகட்டும் சரி, தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிஎன்ஆர்டிசி ஆகட்டும் சரி, ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஆக்கிரமிப்போடு இருக்க ஒவ்வொருவோட லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம லீகலா தான் அந்த விஷயத்தை நம்ம போய் அணுகியாக வேண்டும். ஏன்னா நம்ம ஒருத்தர் காலி பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம எந்த ஆதாரமும் இல்லாம எதுவும் இல்லாம நீ கிளம்புப்பா, நீ காலி பண்ணி நீ நதிக்கு நடுவில் கட்டிருக்க அப்படின்னு போய் சொல்ல முடியாது. அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்து நாம வந்து அரசும் சரி எதுவும் சரி நம்ம அந்த லீகல் ப்ராசஸ் மூலமா தான் போக முடியும். அந்த லீகல் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் செஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருடங்கள் காலம் ஆகியிருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம எடுத்த உடனே போய் நம்ம புல்டோசர் வச்சு ஒருத்தர் இடிச்சுட்டு வர முடியாது. பிராக்டிகலா ஒரு அர்பன் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே போய் மழையும் வெள்ளமும் இது போன்ற காரணங்களுக்காக காத்திருக்காது இல்லீங்களா? 2 வருஷம் ஆயிருச்சு. நீங்க 2015 எண்ட் அப்படின்னா 16, 17 கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் வந்து ஒரு முழுமையான நதிகளை நம்ம மீட்க முடியல அப்படின்னா இது அரசினுடைய தோல்வி அப்படின்னு பார்க்க வேண்டாம். அரசினுடைய தோல்வின்னு சொல்ல முடியாது சார். இப்போ ஒரு சிம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இந்த கொசஸ்தலை யாருங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஆறாக கருதப்படுகிறது. இப்ப கொசஸ்தலை யாரு ஆந்திரால இருந்து உள்ள வரும்போது 1940களிலும் 50 அது ஒரு கால்வாய் பாத்தீங்கன்னா 80 அடி கால்வாயாக இருந்து மெயின் ஆறு தவிர்த்து பக்கத்துல. இன்னைக்கு அதை பாத்தீங்கன்னாக்கா விவசாயம் செய்து சுருங்கி போய் 20 அடி கால்வாயாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல இவர் சொன்னார் இல்லையா, ஒரு 10 மீட்டர் இருக்கிற 5 மீட்டர் அந்த இடத்துல விவசாயம் செய்யற ஆட்கள் இருக்காங்க, பட்டா நிலம் உண்டு, பட்டா கொண்டு விவசாயம் செய்கிறார்கள். சோ நம்ம பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ்ங்கிறது என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப மழை காத்திருக்காதுங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மழை காத்திருக்காது, ஆனா நம்ம இந்த நேரத்தில் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்ததுனால தான் இந்த நேஷனல் டிசாஸ்டர் நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான ரெடி பண்ணி கொடுத்தோம். 117 பக்கம் கொண்ட அறிக்கையை சென்னை எந்த மாதிரி ஏரியா, எத்தனை வந்து கால்வாய்கள் அடைப்புல இருக்கு, எத்தனை கால்வாய் வந்து எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, மழை வருவதற்கு முன்னால் நம்ம எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எத்தனை மோட்டார் பம்ப் தேவைகள், எத்தனை நம்ம வந்து கிச்சன் நம்ம ரெடி பண்ணணும், எத்தனை இடங்கள் நம்ம ரெடி பண்ணி 125 இடங்கள் ரெடி பண்ணி வைக்கணுங்கிற ப்ரிப்பேர்னஸோட லிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம். இதை தவிர்த்து கிரிட்டிக்கல் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஏதாவது ரிப்பீட்டட் இந்த இடத்துல தான் அந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸா இருக்கு, கிரிட்டிக்கல் மாஸ் அது மக்களோட ஆக்கிரமிப்பு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. மக்களோட ஆக்கிரமிப்பு மூலமா தான் வந்து தண்ணி வந்து ஊருக்குள்ள வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அது நம்ம அந்த சேனல் எப்படி போகிறது, அந்த டிரைனேஜ் 2 பக்கம் நம்ம கரை எப்படி கட்டியிருக்கோம், நம்ம டிரைனேஜோட அகலம் என்ன ஆழம் என்ன, இத்தனை விஷயங்களையும் கலந்து ஆலோசிச்சு கிரிட்டிக்கல் ஏரியாஸ் என்னன்னு டிசைட் பண்ணி இந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸ்ல என்ன பிரச்சனை வருது, சோ அதனால வாட்டர் எந்த இடத்துல டைவர்ட் ஆகி போகுது, அது எந்த சேனல் எப்படி போகுது, அதுக்கான எல்லா பணிகளும் நம்ம வந்து இப்போ ஒன்னா அது 117 பக்கம் அறிக்கையை நம்ம சமர்ப்பிச்சு அதுக்கான முயற்சி அது கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் திரும்ப வரேன். திரு பிரபுகாந்த், இதுல சென்னையில ஏற்பட்ட இந்த வெள்ளம் அப்படின்றது தமிழகத்தில் இது போல வெள்ளம் ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் முன்னாடி வெறும் கேள்வியாக இருந்தது, அதை நம்ம கண்கூட பார்த்தோம். வடகிழக்கு பருவமழை இது போல ஒரு காலநிலை மாற்றம், ஒரு எல்லினோ மாதிரியான பாதிப்பு, ஒருவேளை இது தமிழகத்தை தாக்குமா அப்படின்ற கேள்வி வரப்போ சென்னை போன்ற பகுதிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கிறது, அன்றிலிருந்து இன்று வரை நாம் பாடம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சார், நீங்க அந்த 2015 நடந்த டிசாஸ்டர் வந்து மேன்மேடா இல்லாட்டி நேச்சுரல் டிசாஸ்டர் கேட்டா இட்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர்னு கிளாரிட்டியா சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்லுது. ஓகேங்களா? அடுத்த கன்சர்ன் இப்போ வந்து இந்த அப்நார்மல் ரெயின், வெரி ஹெவி ரெயின்லாம் வந்து நான் வந்து பத்தி பேசவே வரல. கொஞ்சம் அதிகமா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மழை கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னா காசி தியேட்டர் பக்கத்துல கீழே ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஓகேங்களா? அதோட நிலைமை என்ன ஆகும், அது சுத்தி ஒரு 300 டைனி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 5 மணி நேரம் மழை பெஞ்சுன்னா தண்ணி வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துருது. இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தா நீங்க வெறும் டைரக்ட் லாஸ் மட்டும் தான் பாக்குறீங்க. இன்டைரக்ட் லாஸ் யார் பாக்குறது? அங்க போட்டிருக்க மிஷினரிஸ் காஸ்ட் 5 lakhs 5 crores 6 crores இருக்கும். இதெல்லாம் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா கூட உடனே வராது. ஓகேங்களா? இப்ப அந்த மிஷினரி இது ஆயிடுச்சுன்னா அவங்க கிளைண்ட் வந்து எம்என்சி கம்பெனி அந்த ஆர்டர் அவங்க அந்த டைமுக்கு கரெக்டா டெலிவரி கொடுக்கலன்னா அவன் இன்னொரு கம்பெனி போயிடுவான். அப்போ இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன், கவர்மெண்ட்டை பாக்குற விதத்தை கொஞ்சம் மாத்துங்க. அதாவது இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 100 crores வந்து ஒரு 3 months பிஃபோரே சேலத்துல பெரிய ஃபிளட் மேனேஜ்மெண்ட் பற்றி அலாட் பண்ணிருக்காங்க. அப்போ அசோசியேஷன் பாடிஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் அசோசியேஷன் பாடிஸ் வந்து அவங்களுக்கு வேணும்னா ப்ரையாரிட்டி பண்ணி அவங்க தான் கேட்கணும். கவர்மெண்ட் வந்து பொதுவா தமிழ்நாடு தான் பார்க்கமே தவிர அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவை பார்க்க முடியாது. அப்ப அந்த ஏரியா வல்னரபிலிட்டி ஜோன்னா நீங்க தான் வந்து இது பண்ணணும். எனக்கு இன்னொரு பெரிய குடும்பம் என்னன்னா, காசிட்டை சுத்தியே ஒரு 10-15 பெரிய பெரிய மீடியா கம்பெனிஸே இருக்கு. அவங்க ஏன் இந்த லெவல்ல பெரிய லெவல்ல எக்ஸ்கிலேட் பண்ணன்றதும் எனக்கு தெரியலைங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம செய்ய வேண்டியது, நீங்க சொன்னீங்க ஒரு புறம் அரசு, இன்னொரு புறம் வந்து மக்கள் இருக்காங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? கடந்த முறை வந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டாகிவிட்டது. இது மாதிரியான மழை பெஞ்சிச்சுன்னா
பொதுமக்கள் இப்ப செய்ய வேண்டியது என்ன? சரி, பொதுமக்கள் செய்ய வேண்டியது, மீடியா செய்ய வேண்டியது, கவர்மெண்ட் செய்ய வேண்டியது நான் பிரிச்சு டோட்டலா சொல்றேன் சார். மீடியா என்ன பண்ணணும்னா ப்ரையாரிட்டி, அதாவது சென்ட்ரலைஸ் பண்ணி ப்ரையாரிட்டி. இப்ப இந்த இடத்துல பாதிப்பு இது நடந்ததுன்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு 5 பேர். உயிர் எல்லாமே ஒண்ணுதான். இங்க 5 இங்க 1000 பாக்கறச்சா 1000 தான் காப்பாத்தி ஆகணும். அப்படின்ற போது அந்த வல்னரபிலிட்டி ஜோன் வந்து நீங்க வந்து ஊதி பெருசாக்குங்க. நான் நிறைய வாட்டி தந்தி டிவி நியூஸ், மற்ற சேனல் நியூஸ் பாக்குறச்சு எங்க நியூஸை பார்த்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தது, குடோஸ் டு கவர்மெண்ட், குடோஸ் டு தந்தி டிவி. ஸோ அந்த மாதிரி மெக்கானிசேஷனை கிரியேட் பண்ணுங்க. ஈவன் நான் எதிர்கட்சிகள் கூட நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம் எழுதுறோம், எக்ஸாம் எழுதுறவொடனே எனக்கு ஒரு 80 மார்க் 90 மார்க் எனக்கு தெரியும். ஆனா ரிசல்ட் வந்து ஒரு 2 to 3 months வெயிட் பண்றோம்ல, அதுக்கு எவாலுவேஷன் பண்ணணும், மார்க் போடணும், ஷீட் போடணும். உங்களுக்கு பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நல்லாவே தெரியும். நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும்ல, உங்ககிட்ட இருந்தா நாங்களே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்ற போது யூ ஆர் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி, எங்க குரல்ல தான் நீங்க பேசுறீங்க, எங்க குரல்ல நல்லா அழுத்தம் திருத்தமா நல்லா சொல்லுங்கன்றதான் சொல்ல வரும். கவர்மெண்ட் அல்டிமேட்டா பர்பஸ் சால்வ் ஆகணும். பட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட்ல பர்பஸ் சால்வ் ஆச்சா இல்லையான்னு கேட்டா 50-50% தான் சொல்லுவேன். ஓகே திரு கனகராஜ், இறுதியான கருத்துக்கள். ஒரு பெருமழை ஏற்பட்டால் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதான் அது எந்த அளவுக்கு பெருமழை அப்படிங்கறதா இருக்கு. ஒரு ஆப்டிமம் ரேஞ்சை தான் எந்த கவர்மெண்ட்டும், இந்த கவர்மெண்ட் இல்ல எந்த கவர்மெண்ட் இருந்தாலும், இப்ப நம்ம வந்து 2015க்கு தகுந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெட்டரா 50% அதிகமா வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர்ட்னஸோட இருக்கலாம். இப்ப அவர் சொன்னார்ல 50-50 நடந்திருக்கு, அதை 100% ஆக்கலாம் அல்லது 150% ஆக்கலாம். பட் அது 300% அளவுக்கான 3 மடங்கு 4 மடங்கு வந்துருச்சுன்னா நீங்க ப்ரிப்பேர்டா இருக்க முடியாது. அப்படி ஒண்ணு நீங்க செய்யவே முடியாது, எந்த கவர்மெண்ட்னாலையும் செய்ய முடியாது. ஓகே ரைட், அதை ஏத்துக்கிறீங்க. திரு கோவை சத்யன், இதுல 306 இடங்கள் மட்டும் வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதிகள் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னும் வந்து நாங்க பைய காலி பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம்னா இதுல கிட்டத்தட்ட 36 இடங்கள் வந்து உடனே தண்ணி போயிடும் அப்படின்னு இருக்கு. ஒரு சாதாரண மழை பெஞ்சா, ஒரு 4 மணி நேரம் மழை பெஞ்சாலே சென்னை போன்ற நகரங்கள் தாங்காது அப்படின்றப்போ அரசுடைய நடவடிக்கை இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படின்னு தோணலையா? ஒரே ஒரு நிமிஷம் தான். அவர் மூலமா அவர் சொன்ன அந்த காசி தியேட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் பக்கத்துல கிடக்கிற அந்த குப்பையை, அந்த இதை அல்னாலே பெரிய அளவுக்கு அது ஒரு ஃப்ளோவை கிளியர் பண்ணும், அதிகாரிகள்ட்ட சொல்லுவோம். ஓகே ரைட், நீங்க சொன்ன கருத்து, அதாவது 306 இடங்கள் வந்து, அதான் நான் சொன்னேனே, சென்னை வந்து 2 மீட்டர் எபோவ் மீன் சீ லெவல், பெரும்பாலான பகுதிகள் தாழ்வான பகுதிகள். நீங்க சொன்னதுக்கு தான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ல எந்த அளவுக்கு நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, மைனர் டிரைனேஜ் சிஸ்டம், மேஜர் டிரைனேஜ் சிஸ்டம் வரைக்கும் நாங்க வந்து பிரிச்சு எடுத்துருவோம் கிளாசிபிகேஷன். இது வரைக்கும் எந்த அரசும் செய்திராத வகையில். அதாவது ஜெனரலி என்ன பண்ணுவாங்கன்னா, சேனல் கால்வாய்கள் என்ன, அதுக்கான நிதிநிலைகள் எந்த வழியா போகுது, அங்க என்ன வந்து ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு, அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறது போக, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லும் போது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, எந்த கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எங்க வந்து தடை இருக்கு. அதனால நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், 31 மைனர் டிரைனேஜ் சிஸ்டம். இந்த இடத்துல அந்த மைனர் டிரைனேஜ் சிஸ்டம் சொல்வது அந்த சேனல், வாட்டர் ஃப்ளோ சேனல் எப்படி இருக்கு, மேஜர் டிரைனேஜ் சிஸ்டம், அது வரைக்கும் நம்ம இப்ப கிளாசிபிகேஷன் எடுத்து வச்சிருக்கோம். சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம அறிக்கையை சமர்ப்பித்து அதற்கான கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க சொல்ல கேள்வி என்னன்னா, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளோட அளவுகோல் ஒன்று இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஜூன் மாசம் ஜூலை மாசம் வரைக்கும் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க மழையே 204 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கிறது வந்து 32% நார்மலோட அதிகம் தான். இப்ப நம்மளுக்கு தமிழகத்திற்கு இருக்க, நான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சொல்றேன், தமிழகத்துக்கு கிடைத்திருக்க மழை. சோ இப்ப நம்ம ஒரு இண்டிகேஷன் தான். சோ இப்ப நம்மளுக்கு இந்த பருவநிலை வரும்போது இது நார்மலா இருக்குமா அப்நார்மலா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ஒரு இண்டிகேஷன் தான். இந்த இண்டிகேஷன் எடுத்து நம்மள இருக்கும் பொறியாளர்களும் வல்லுநர்களும் உண்மையிலேயே பாராட்டணும்னா, அவங்க உலகத்தில் தலை சிறந்த பொறியாளர்கள் வல்லுநர்கள் தான் சொல்லுவேன், பிடபிள்யூடியில் இருக்கிறவர்கள். அவங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். ஆயத்தப்படுத்தி அதுக்கு என்னன்னு சொல்லி அதை கலெக்டருக்கு இன்சார்ஜா போட்டு ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஒரு விஷயத்தை வரும்போது தான் அதை நம்ம அணுகுமுறை மாறி இருக்கா, நம்ம அதை எப்படி பண்ணிருக்கோம், இந்த மாற்றத்துக்கான அணுகுமுறைக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைச்சிருக்கா, இல்ல நம்ம அந்த அணுகுமுறையை வந்து தவறா செஞ்சிருக்கோமான்னு சொல்லி நம்ம அது வரும்போது தான் நம்ம அதை செயல்படுத்தும் போது தான் நம்மளுக்கு அது தெரியும். அப்பதான் நம்ம அந்த மக்கள் கிட்ட இந்த ஃபீட்பேக், ஆமா நீங்க போன முறையோட இந்த முறை நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க, அருமையா செஞ்சிருக்கீங்க. ஆனா அரசின் தரப்பு நம்ம என்ன உத்தரவாதம் சொல்ல முடியும்னா, கண்டிப்பாக இந்த முறை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, முன்னேற்பாடுகளுடைய துரித நடவடிக்கைகளை நம்ம மிகைப்படுத்தியிருக்கோம். இந்த தடவை அது ஒவ்வொரு ஏரியாவா பார்த்து இந்த மாதிரி மாற்றம் செய்யணும், அந்த மாதிரி மாற்றம் செய்யணும் என்று செய்து ரெடியா இருக்கும். அப்ப நம்ம அது வரும்போது நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரியணும். ஓகே, வரும்போது அப்படின்றீங்க. இதுல வந்து நேற்று வந்து சென்னையில ஏற்பட்டது 2015, இன்றைக்கு கேரளாவில் ஒட்டுமொத்த கேரளமே தண்ணீரிலே தத்தளிக்கிறது. இது போன்ற ஒரு நிலை நமக்கு வராது என்று சொல்லிவிட முடியாது, வரும் என்றும் அறுதியாக கூற முடியாது. அது போன்ற ஒரு காலநிலை பாதிப்புகள் தற்போது தொடர்ந்து வருகிறது. தமிழகம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதா, தமிழக மக்கள் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களா என்கிற கேள்விகள் மட்டுமே எழுந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற ஒரு மழை ஏற்பட்டால் இது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி, அரசுடைய
அரசுடைய செயல்பாடுகள் எப்படி என்பதை பொறுத்துதான் அமையும். எதுவாக இருந்தாலும் மிக அதீத கனமழை பெய்யும் போது, மிக அதீதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இயற்கையை எதிர்த்து மனிதனால் போராட முடியாது என்பதே உண்மை. அரங்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் இருவருக்கும், வெளியரங்கில் இருந்த திரு பிரபுகாந்திக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.